ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்தியாவில் டாப் செல்லிங்ல இருக்கிற 2 கார் பிராண்டோடைய கார்ஸோட கிராஷ் டெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டாக குளோபல் NCAPல இருந்து 4 காரோடைய கிராஷ் டெஸ்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்திரா பிராண்ட்ல இருந்து நியூவாக லான்ச் ஆன ஸ்கார்பியோ N மாடல், தென் மாருதியில இருந்து பார்த்தீங்கன்னா 3 கார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட், இன்னொன்று S-Presso, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இக்னிஸ் மாடல். ஸோ இந்த 4 காரோடைய கிராஷ் டெஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 1 by 1 பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவுடைய ஸ்கார்பியோ N மாடல் தான். இப்போ ரீசெண்டாக மகேந்திராவில் இருக்கிற எல்லா காருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கிடுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கார்பியோ N வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் சேஃப்டியில் 5 ஸ்டார் ரேட்டிங்கும் சைல்டு சேஃப்டியில் 3 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. ஸோ ஓல்டு மாடல் ஸ்கார்பியோ வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேரியர் டெஸ்ட்ல வந்து 64 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல ஹிட் பண்ணும்போது அதனுடைய கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும், டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏர் பேக்கில் ஓப்பன் ஆகிடுது. பானட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ஜின் வரைக்கும் கொஞ்சம் அடி வருது. மற்றபடி ரொம்ப மேஜர் இம்பேக்ட்லாம் வர மாதிரி தெரியல. ஸோ ஃப்ரண்ட்டில் இம்பேக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் வந்து ஹிட் ஆகும்போது ரியரில் இருக்கிற பேசஞ்சர் ஆர் சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் இம்பாக்ட் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் சைடு பேரியர் டெஸ்ட்டில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஹிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெண்ட் ஆகுது. ஸோ டிரைவர் அண்ட் பேசஞ்சர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அடி விழுவுற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சைட் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஸ்டீல் சேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் கம்மியாக தான் வருது. போல் சைடு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைப் தான். உங்களுக்கு வந்து சைடில் ஹிட் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அடி விழுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பம்பர் டெஸ்ட்லேருந்து பானட் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. தென் ஃபைனல் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நியூ ஸ்கார்பியோ N வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நியூ ஸ்கார்பியோ N வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் NCAPல அடல்ட்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கும் சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஃப்டியான கார் தான். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கார் வந்து மாருதி பிராண்டில் வர கார்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விஃப்ட் காரோடைய கிராஷ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ மாருதியில் எந்த ஒரு காருமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினது கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ இந்த நியூ ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ ஸ்விஃப்டோடைய அடல்ட் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ரேட்டிங்கும் சைல்டு சேஃப்டிக்கு 1 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மோஸ்ட் செல்லிங் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி தான். இந்த பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஒரு பெரிய டிராபேக்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் பேரியர் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கார் 64 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஹிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் டு கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பானட் ஃபுல்லாகவே கிராஷ் ஆகிடுது. இதில் வந்து 2 ஏர் பேக் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நல்லாவே இம்பேக்ட் இருக்குது. ஸோ பானட் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராஷ் ஆகிடுது. ஸோ இந்த இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பேசஞ்சர் அண்ட் சைல்டுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே இம்பேக்ட் ஆகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. தென் சைடு பேரியர் டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஹிட் பண்ணும்போது ஸோ டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிராஷ் ஆகி உள்ளே போயிடுது. ஸோ இந்த டெஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அடல்ட் அண்ட் சைல்டுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. ஸோ இனிமேட்டாவது இவங்களுடைய பாடி குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஸோ சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா டாப் செல்லிங்கில் தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி பிராண்டோடைய பட்ஜெட் செக்மெண்ட் காரான S-Presso மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக அந்த S-Presso காரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே அது ஒரு டப்பா கார் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ பார்க்க மட்டும் அப்படி இல்லை, சேஃப்டி ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. ஸோ அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்கும் சைல்டு சேஃப்டியில் 0 ஸ்டார் ரேட்டிங் தான் இந்த கார் வாங்கியிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் பேரியர் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பானட் ஃபுல்லாக கிராஷ் ஆகி டிரைவருக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பேக்ட் தெரியுது. ரியரில் இருக்கிற பேசஞ்சர் அண்ட் சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆயிடுது. அதனால தான் சைல்டு சேஃப்டிக்கு 0 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் சேம் சைடு பேரியர் டெஸ்ட்லையும் அதே மாதிரி தான் வண்டி சைடு ஃபுல்லாகவே கிராஷ் ஆயிடுது. ஸோ என்ன தான் பட்ஜெட் செக்மெண்ட் காராக இருந்தாலும் ஓரளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருந்தா இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்விஃப்ட்டில் இருக்கிற மாதிரி சைல்டு சேஃப்டியும் சிங்கிள் ஸ்டாராச்சும் வந்திருக்கலாம். இதுலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியான காராக தான் இது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதியோட நெக்ஸாவில் இருக்க ஸோ பேசிக் மாடல் காரான இக்னிஸ் மாடலுடைய கிராஷ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதியோட நெக்ஸாவில் ரொம்ப வருஷமாக செல்லிங்கில் இருக்குது. இதனுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் லெவலில் இருந்தாலும் இதனுடைய சேஃப்டி ரேட்டிங் பார்க்கும்பொழுது
சேம் S-Pressoல இருக்கிற சேம் ரேட்டிங் தான் இதுவும் வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்கும் சைல்டு சேஃப்டியில் 0 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. இந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேரியர் டெஸ்ட்டில் சேம் S-Presso எந்த அளவுக்கு அடி வாங்கியிருந்தோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்லேயும் இம்பாக்ட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பேசஞ்சராக இருந்தாலும் சரி, ரியர் பேசஞ்சர் அண்ட் சைல்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்பாக்ட் இருக்குது. தென் சைடு இம்பாக்ட் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராஷ் ஆயிடுது. பேசஞ்சர், டிரைவர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்பாக்ட் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா S-Pressoவுக்கும் இக்னிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. சேம் ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதியில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸா வந்து ப்ரீமியம் கார் செக்மெண்ட் சொல்லியிருந்தாலுமே ஸோ சேஃப்டியில் எந்த ஒரு ப்ரீமியமே கிடையாது. சேஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக மாருதி காரை பொறுத்த வரைக்கும் அவங்க குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மாருதியில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா காருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் ரேட்டிங்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் இது டாப் செல்லிங்கில் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். ஸோ இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாருதியை சூஸ் பண்ணும்பொழுது ஸோ மாருதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டியில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் பெட்டர் சேஃப்டி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி மகேந்திராவில் சேஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வர எல்லா மகேந்திரா கார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வர மாதிரி அவங்க குவாலிட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இனிமேட்டு வர மாருதி கார்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் குவாலிட்டி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.